தேர்வு அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆனால் எவ்வளவு புராணங்கள் இருக்கு தெரியுமா? இந்துக்களை பத்தி நம்ம விஷயங்களை அன்னைக்கெல்லாம் ஒரு திரைப்படம் மூலமாவோ நாடகம் மூலமாவோ பாத்தீங்கன்னா அதுல எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்க. உறவுகள் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நல்ல காலையில எழுந்து குழந்தைகள் காலையில எழுந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குளிச்சுட்டு நல்லா கை நிறைய நெற்றியில பூசி சந்தன குங்குமம் வச்சு போகணும். நல்லா பாருங்க, ஊதி பூசி குங்குமம் வச்சு சந்தனம் வச்சா அது ஒரு அழகே தெரியும். ஒரு தெய்வமா குழந்தை நம்மளை காட்சி அளிக்கும். அப்படி நம்ம குழந்தைகளை பள்ளிக்கு செல்லும் போது அவ்வாறு நம்ம அனுப்பி வைக்கணும். நம்மளுடைய தெய்வங்களை மீறி எந்த சக்தியும் கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் ஏற்பட்டுப்பட்டால் நம்ம குழந்தை தெய்வத்தை போய் நம்ம மீறி சக்தி இருக்கா, கருப்புனை மீறி சக்தி இருக்கா, பாண்டியை மீறி சக்தி இருக்கா? நம்ம போறோம் எங்க போறோம், இஸ்லாமியருடைய தொழுகை இடத்துக்கு சென்று கையை கட்டிக்கிறோம். அவன் கை கட்டுறானா பாருங்க, கட்ட மாட்டான். அவன் நாயத்துக்கு போடுறானா போட மாட்டான். இந்த நம்மளை அந்த கைத்தை கட்டணுமே சரியாயிடுச்சு அப்படின்னு வந்துடும். அப்ப நம்ம இந்துக்களுடைய புனிதத்தை நம்மளே அழிக்கக்கூடாது. நமக்கு உண்மையிலே குழந்தைக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. நம்முடைய ஊர் பூசாரி பாருங்க, நம்மளுடைய குருமார்களை பாருங்க, நம்ம தெய்வத்துக்கு நேரடியாக கேட்கறாங்க. நம்முடைய மதத்துல தான் நேரடியாக தெய்வத்துக்கு கொண்ட சக்தி நம்மளுக்கு தான் இருக்கு. நம்ம அதை பயன்படுத்துறோமா? அந்த காலத்துல எல்லாம் இந்துக்கள் ஒற்றுமையாக வழிபாட்டு மருத்துவரோட கும்பிடுறாங்க. அப்படின்னா தைப்பொங்கல் செய்து வைக்கிறாங்க. அருமையா விவசாயம் நல்லபடியா வந்துருச்சு, நல்லபடியா இந்த ஆண்டு சிறப்பா இருந்துச்சு அப்படின்றதுக்காக தை திங்கள் அன்னைக்கு வீட்டுல பொங்கல் வச்சு நம்ம எல்லாரும் வழிபடுறோம். அந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த விலங்குகளை மதித்து உயிரினங்களை மதிக்கின்ற இந்து தர்மம் தான் நம்ம மட்டும் செய்யறோம். அந்த மாடுகளுக்கும் நமக்கு ஒத்துழையா இருக்கின்ற உயிரினங்களுக்கும் நம்ம என்ன செய்யறோம், மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். இதே போன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த காலத்துல எதுக்கு பாரம்பரியம் வச்சிருக்காங்கன்னா, ஒற்றுமையாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், குழந்தைகளுக்கு தைரியத்தோடு வாழ வேண்டும். இந்து தர்மம் சனாதனம் என்ன சொல்றது, ஒற்றுமையாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், சகிப்பு தன்மையோடு வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், ஒருவருமே பொறாமைப்படக்கூடாது. இப்படிங்கிற ஒருத்தர் சனாதன தர்மம். நீங்க நம்ம அதை இருக்குமா? ஒருத்தனை எதிரி வீட்டுக்காரன் நல்லா வளரானா வேற கையில காசு காண்டி கூட ஒரு தரநாயை கூட கொண்டு போய் நேர கேரளா போற சூரிய வைக்கிறான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம் இந்துக்கள் புனிதமானவர்கள். நம்ம காட்டி அவன் நல்லா வரானா வாழ்த்தணும், அவனை நல்லா படிக்கிறான் அவனை வாழ்த்தணும். அப்ப நமக்குள்ளே நல்ல